सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अभिन्नता भिन्नतया विरुद्धा विभिन्नता अभिन्नतया तथैव उपाधिभेदे परिकल्पितेऽपि विना पुनस्तं किमुदीरणीयम्. இந்த ஸ்லோகத்துல பேதாபேதவாதத்தை நிராகரணம் பண்றார். பேதமும் அபேதமும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்றார். ஆனா பேதாபேதவாதிகளும் சில தார்ஷனிகள் உண்டு. பிரம்ம திரூபம் அவதுக்கியதே நிர்பேதம் சபேதம் பாஷ்யத்திலேயே வருது. அதுல பேதம் அது நமக்கும் சொல்லலாம். ஆனா பேதமும் சத்தியமும் அபேதமும் சத்தியம் சொல்றவா பேதாபேதவாதிகள். ஒரு ரீதியில பேதம் இன்னொரு ரீதியில் அபேதம் சொல்றா. அது ரெண்டுமே பரமார்த்த சத்தியம் சொல்றா. அவளை கண்டனம் பண்றதுக்கு இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அபிநதா பின்னத்தையா விருத்தா, இது ரெண்டும் விருத்தமா இருக்கேன்னு சொல்றான். அவ்வளவுதான். பேதமும் அபேதமும் ரெண்டும் வாஸ்தவம் சொன்னா விரோதம், ஒண்ணு மிச்சம் சொன்னா தப்பு. ரெண்டுமே வாஸ்தவம் சொன்னால் விரோதம் உண்டு. அபிநதா பின்னத்தையா விருத்தா. அபிநதா என்றது வேத அபிநதான்னு சொன்னா அபேதம், பின்னதையா விருத்தா வேதத்தோட விருத்தமா இருக்கு. விபின்னதா அபிநதையா ததைவ விபின்னதா விபின்னதான பேதம் அபேதத்தோடும் விருத்தமா இருக்கு. உபாதி பேதே பரிகல்பிதேபி வினா புனஸ்தம் கிம் உதீரணீயம். ஏதோ ஒரு உபாதியை வச்சுட்டு பேதம் சொன்னா கூட இதுக்கு விரோதம் இருக்கு. அப்போ உபாதியே இல்லாமல் பேதாபேதங்கள் ரெண்டுமே வாஸ்தவிகம்னு சொல்றதுக்கு அது விருத்தம்னு ஏன் சொல்லணும்? சொல்லவே வேண்டியதில்லை. கிம் உதீரணீயம் அதை கேட்கவே வேண்டாம்னு சொல்றேன். விரோதம் உண்டு என்ற விஷயத்துல சந்தேகமே இல்லை, விரோதம் இருக்கு. அதனால வேதாபேதவாதம் ஒத்துக்க முடியாது. உபாதி பேதம் இருந்தா கூட வேதாபேதங்கள் சரியா வருது இல்லை. அப்போ உபாதி பேதமே இல்லாம வேதாபேதத்தை எப்படி நீங்க சொல்றீங்க? கண்டனம் பண்ற. ஸ்வபாவதோ என் மிதுனம் விருத்தம் ஸ்வபாவதோ என் மிதுனம் விருத்தம் ந தன் நிமித்தாந்தரத கதாச்சித் உபைதி சக்கியம் பரமார்த்தவர்த்தியா சமாத அலபியம் நஜ கிஞ்சிதஸ்து. ஸ்வபாவத்தோ என் மிதுனம். மிதுனம் சொன்னா சேர்ந்து இருக்கிறது அர்த்தம். ஏதோ ரெண்டெண்ணம் சேர்ந்து இருக்கிறதுனா சேர்ந்து இருக்க முடியாத அவஸ்தா, சுவாபாவிகமாகவே சேர்ந்து இருக்க முடியாத அவஸ்தா. ஸ்வபாவத்தோ என் மிதுனம் ஏயோக மிதுனம் விருத்தமா இருக்கும். எவைகளுக்கு சுவாபாவிகமாகவே விரோதம் இருக்கோ அவைகளுக்கு என்ன சொல்ற? ஸ்வபாவத்தோ என் மிதுனம் விருத்தம் தம் நிமித்தாந்தரத கதாச்சித் உபைதி சக்கியம் பரமார்த்த விருத்தியா. சுவாபாவிகமாகவே விரோதம் இருக்குன்னா ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு மிதுனம் ஏற்படுறதுன்னு சொன்னா கூட அந்த மிதுனம் பாரமார்த்திகமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு நிமித்தத்தினால ஒரு தாற்காலிகமா ஒரு சக்கியம், சக்கியம் சொன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது ஒரு வேளை வரலாம். வந்தாலும் அது பரமார்த்த திருஷ்டியா வாஸ்தவம் சக்கியம் உண்டுன்னு சொல்ல முடியாது. அந்த நிமித்தத்தினால வந்து சேர்ந்ததுதான் சொல்ல முடியும். அதனால இப்ப சைதன்யத்துக்கும் ஜடத்துக்கும் சுவாபாவிகமாகவே விரோதம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நிமித்தத்தினால அவித்யா வைக்கலாமே. அவித்யா என்ற நிமித்தம் மூலமா இதுக்கு ரெண்டுத்துக்கும் பரஸ்பர அத்தியாசம் வருதுன்னு சொல்லு. ஏன் நம்ம பரஸ்பர அத்தியாசம்னு வார்த்தை போடுறதுன்னு கேட்டா அது பிரமை வருதுன்னு சொல்ல. பிரமை வருதுன்றதுனால தப்பு இல்லை. ஆனா பாரமார்த்திகமா ரெண்டுத்துக்கும் ஒரு ஐக்கியமோ தாதாத்மியமோ ஏற்படுறதுன்னு சொன்னால் அது பெரிய விரோதம், அது வர முடியாது. அதான் சொல்ற ஸ்வபாவத்தோ என் மிதுனம் விருத்தம் ந தன் நிமித்தாந்தரத கதாச்சித். ஏதோ ஒரு நிமித்தம் மூலமாகவும் வர முடியாது. உபயதி சக்கியம் பரமார்த்த விருத்தியா. பாரமார்த்திகமான ஒரு தாதாத்மியம் எப்படியும் வர முடியாது. பிரமேன்னு சொன்னா என்ன? பிரமே சொல்லான்னு கேட்டா தாராளமா சொல்லணும். பிரமாத அலபியம் நசகிச்சித் அஸ்தி. பிரமை வருதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. பிரமே வரலாம், பிரமே தான் சொல்லணும், சாஸ்திரம் சொல்லக்கூடாதுன்னு தாற்பயம். அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். ரவிசார்வர சக்கியகிருதி ந ரவிசார்வர சக்கியகிருதீக்ஷதே ஜகதி ந ரவிசார்வர சக்கியகிருதீக்ஷதே ஜகதி கஷ்டித் உபாதிர் அமோகதः यदि भवेत् स भवेत् भवतो मतः स न भवेत् यदि सोऽपि न संभवेत्. यदि
यदि रविशार्वर सख्यकृ न रविशार्वर सख्यकृ ஈக்ஷதே. ரவினா சூரியன், சார்வரம்னா அந்தகாரம். சர்வரின்னு சொன்னா ராத்திரி, சார்வரம் சொன்னா அந்தகாரம். சூரியனுக்கும் அந்தகாரத்துக்கும் ஒரு தாதாத்மியம் கொண்டு வரக்கூடிய ஒரு உபாதி எங்கேயாவது இருக்கிறதா சொல்ல முடியுமா? முடியாது. ஜெகதி கஷ்டித் உபாதி, ஏதோ ஒரு உபாதி. ரவி சார்வர சக்கியகிருத், ரவிக்கும் சார்வரத்துக்கும் சக்கியம் தாதாத்மியம், சக்கியகிருத் தாதாத்மியத்தை ஏற்படுத்தக்கூடியது நகி ஈக்ஷதே, எங்கேயும் பார்க்க முடியாது. அமோகதா, வாஸ்தவிகமான வாஸ்தவிகமா சக்கியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு உபாதி எங்கேயும் பார்க்க முடியாது. மோகம்னா பிரமம், மோகம் மூலமா வரட்டுமான்னு கேட்டா வரலாமே. மோகம் மூலமா பிரமம், அந்த தாதாத்மியம் பிரமை ஏற்படுறதுன்னு சொல்லுங்க, தாராளமா சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். பிரமையே தான் சொல்லணும், பிரமம் இல்லாமல் அது சொல்ல முடியாது. பிரமையை நான் ஒத்துக்கிறது இல்லை, ஆனா தாதாத்மியம் வருதுன்னு சொன்னால் அதுதான் அபத்தம். எதி பவேத் ச பவேத் பவதோ மதம். அது 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 எப்படியாவது வர முடியும்னா இதுவும் வரலாம், அது வராதுன்னா இதுவும் வரலாம். அவ்வளவுதான் விஷயம். எதி பவே, சூரியனுக்கும் ராத்திரிக்கும், பகலுக்கும் ராத்திரிக்கும் தம பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோதான பாஷகார ஆரம்பத்திலே சொல்றார். ஒரு தாதாத்மியம் வர கொண்டு வர முடியும், வாஸ்தவிகமான ஒரு தாதாத்மியத்தை ஏற்படுத்த முடியும்னால் நான் ஒத்துக்கிறேன். வேதத்துக்கும் அபேதத்துக்கும் சக்கியம் வரலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை ஒத்துக்க முடியாதுன்னா இது ஒத்துக்க முடியும். எதி பவேத் ச பவேத் பவதோ மதா ந பவேத் எதி சோபி ந சம்பவேத். அது வராதுன்னா இதுவும் வராது. त्वमपि खादति खण्डितम् ईक्षते निजचिरो नयनेन करार्पितम् किमपि दुर्घटमस्य न विद्यते यदि विमूढमतिर्भवति स्वयं. சரியா போச்சு. அஜ்ஞானம் மூலமா நடக்க முடியாத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. எதி விமூఢமதிர்பவே ஸ்வயம், ஒருத்தருக்கு ஒரு விமோகம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னால் கிமபி துர்கடமஸ்ய ந வித்யதே, அவனுக்கு முடியாததாக ஒண்ணுமே கிடையாது. அஜ்ஞானத்தினுடைய சக்தி வாஸ்தவம்னு சொல்லக்கூடாது. கமபி காததி, இல்ல கமபி காததி, ஆகாசத்தையே சாப்பிடுவான். இத விமோகத்தினால சாப்பிடுவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுவான்னு அர்த்தம் இல்ல, பிரமை. சொப்பனத்துல ஆகாசத்தை நான் பக்ஷணம் பண்றேன்னு இருக்கிற சொப்பனம் பார்க்கறதா வச்சுக்கோம். முடியுமா கேட்டா தாராளமா முடியும். சொப்பனத்துல பிரமை வரலாம். அப்புறம் என்ன? கண்டிதம் ஈக்ஷதே நிஜசிரோ நயனேன கரார்ப்பி, தன்னுடைய சிரசு கண்டிதம் கண்டிச்சு கையில வச்சு பாக்குற மாதிரி ஒரு சொப்பனம் வரலாமே. நிஜசிரா, தன்னுடைய சிரசு கரார்ப்பிதம் கையில வச்சுண்டு நயனேன ஈக்ஷதை, தன்னுடைய சிரசு கண்டிச்சு கையில வச்சு கண்ணால பாக்குற மாதிரி கூட அது நடக்குமான்னு கேட்டா சொப்பனத்தில் நடக்கும். கிமபி துர்கடமஸ்ய ந வித்யதே யதி விமூఢமதிர் அவதி ஸ்வயம். இதச்ச நிர்பேதகம் ஆத்மதத்துவம் நிரூபணே காரணகாரியபாதே அநாதி மாயைக நிபந்தனத்வாத் அசம்பவாதஸ்ய து வஸ்துவிருத்தியா. இதச்ச நிர்பேதகம் ஆத்மதத்துவம், ஆத்மதத்துவத்துல உண்மையா பேதம் இருக்கு சொல்லக்கூடாது. நிர்பேதகம், பேதம் இல்லாதது. நிரூபணே காரண காரியதாதே, காரணமும் காரண காரியபாவம், காரணபாவ காரியபாவம் இருக்கேன்னு கேட்டா காரணமும் காரியமும் செப்பரேட்டா தானே இருக்கணும், பின்னமா தானே இருக்கணும். இப்படி நிரூபணம் பண்றது அநாதி மாயைக நிபந்தனத்துவா, அனாதியான மாயையை வச்சுட்டுதான் நிரூபணம் பண்றது. அது இல்லாம இல்ல. அசம்பவாதஸ்யது வஸ்துவிருத்தியா, வஸ்துவிருத்தியா வாஸ்தவிகமா அது நிரூபணம் பண்ணணும்னா முடியாது, அசம்பவம். அந்த மாயாமயம் சொல்லி நிரூபணம் பண்ணணும், வேற வழி இல்ல. இதுக்கு மேல அந்த காரிய காரண பாவம் எப்படி அனிர்வச்சனீயம் காமிக்கிறார் பாருங்க. அசத்காரியவாதத்தையும் கண்டிக்கிறார், சத்காரியவாதத்தையும் கண்டிக்கிறார். ஏன் ரெண்டும் கண்டிக்கிறான்னு கேட்டா நடுவில் இப்ப நம்மளுடைய பொசிஷன் அப்படின்னா காரிய காரண பாவம் அனிர்வச்சனீயம். நையாயிகாலும் பௌத்தாலும் சொல்லக்கூடிய சத்காரியவாதத்தில் அசத்காரியவாதம், நையாயிகாவுடைய மதம் பௌத்தாருடைய மதம், அதுல இருக்கிற அந்த அசத்காரியவாதம் சரியில்லை காமிக்கிறது. அப்புறம் சாங்கியா சொல்ற சத்காரியவாதம் அதுவும் ஓரளவுக்கு தான் சரியா இருக்கும், இன்னொரு திருஷ்டியில பார்த்தா அதுவும் சரியில்லை. ஒண்ணுமே சரியில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம் அனிர்வச்சனீயம் சொல்லணும், வேற வழி. அதுக்காக இப்ப நிரூபணம் பண்றார். அசன்ன காரியம் ககன பிரசூன வந்தியாசுதாரே கரணா பிரசித்தே. இப்ப காரியம் சொல்றது ப்ராடக்ட் இஃபெக்ட் இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவான். இந்த காரியம் சொல்லக்கூடியது அசத்தாக இருக்க முடியாது. அசத்துன்னா காரியம், அசத்துக்கு காரியத்துவம் கிடையாது. ககன பிரசூன வந்தியாசுதாதே கரணா பிரசித்தே. ககன புஷ்பம், ககன பிரசூன ஆகாச குசுமம், அந்த மாதிரி வந்தியாசுத இது ஒண்ணுமே ஒன்று பண்ண முடியாது, காரியத்துவம் கிடையாது. என்ன காரணம்? கரணா பிரசித்தே, அது ஒன்று பண்றது என்றது பிரசித்தமா இல்லை. பிராக அசத் காரியம் இது பிரவாக. அதனால காரியம் உற்பத்திக்கு முன்னாடி அசத்துன்னு சொன்னால், உற்பத்திக்கு முன்னாடி காரியம் அசத்துன்னு சொன்னால் அசத்து தான் சத்தாக
சத்ரூபமா மாறுறதுன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அது ஒரு காலத்துல நடக்க முடியாத விஷயம்னு சொல்றான். அசன்ன காரியம் ககன பிரசோன வந்தியாசுதாதே கரணா பிரசித்தே ந பிராகசத் காரியமிதி பிரவாதா பிரசஸ்தே தஸ்ய விரோத ஹேது. காரியம் உண்டாறதுக்கு முன்னாடி அசத்ரூபமாகவே இருக்கு, அது சத்ரூபமா ஜனிக்கிறது என்ற வாதம் மகா அபத்தம்னு காமிக்கிறார். விரோதம் இருக்காங்க, ஒரு பெரிய விரோதம் இருக்கு, அது சொல்லவே கூடாது. விசேஷனானாம் அசதி பிரவர்த்தர் நதிருஷ்யதே குவாபி நை யுஜ்யதேச்ச. ஒரு விசேஷணத்தை சேர்க்கிறதுன்னு சொன்னால் எங்க சேர்க்க முடியும்? சத்ரூபமா தெரியக்கூடிய வஸ்துவில் தானே சேர்க்க முடியும். அசத்ரூபமா தெரியக்கூடிய ஒரு வஸ்துவில ஒரு விசேஷணத்தை சேர்க்கவே முடியாது. விசேஷனானாம் அசதி பிரவர்த்தர் நதிருஷ்யதே குவாபி ந யுஜ்யதேச்ச. யுதிஷ்டிராத் பிராக் அபவன் நரேந்திரோ வந்தியாசுத சூர இதி யத்வத். யுதிஷ்டிரன் இருந்தார், அவருக்கு முன்னாடி யாரு ராஜாவா இருந்தான்னு கேட்டால் ஒரு வந்தியாசுதனா ஒருத்தர் இருந்தார், அவர் சூரரா இருந்தார் சொல்ல முடியுமா? வந்தியாசுதனா இருந்தா இருக்கவே முடியாது. அதனால சூரத்துவம் என்ற விசேஷனம் அவருக்கு ஒட்டாது. அதனால யுதிஷ்டிராத் பிராக் அபவத் நரேந்திரஹா, யுதிஷ்டிரனுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார், யாரு அவர்? வந்தியாசுதன். அவர் எப்பேற்பட்ட ஒரு சூரன் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்கு சொல்றார் விசேஷனானாம் விசேஷனானாம் அசதி பிரவர்த்தரும் நதிருஷ்யதே. ஒரு விசேஷனம் அசத்துல கொடுக்க முடியாது, அசத்துக்கு ஒரு விசேஷனம் கொடுக்க முடியாது. உற்பத்திரப்யஸ்ய நிரூப்யமான நகாசித் ஆகச்சதி யுக்தி மார்க்கம் அஸ்ய காரியஸ்ய உற்பத்தி நிரூப்யமானா சதி. எப்ப நிரூபணம் பண்ண ஆரம்பிக்கிறதோ ந காச்சித் ஆகச்சதி யுக்தி மார்க்கம், ஒரு சரியான யுக்திக்கு வழிபடும்படியா அது வரல. ஸ்வசத்தையா ஸ்வை சமவாயி காரணைரபீஹயா அஸ்யா சமவாயிதாஸ்ய அஸ்ய காரியஸ்ய யா ஸ்வசத்தையா வா ஸ்வசமவாயி காரணைர்வா சமவாயிதா உற்பத்தி சப்தார்த்தபூதா ஸ்யாத். உற்பத்தினா என்ன கேட்டால் சத்தா சம்பந்தம், அப்படி ஒரு பரிஷ்காரம் பண்ணுவாங்க நையாயிகா. சத்தா சம்பந்தம் வந்துருத்தோம்னா உற்பத்தி ஆயிடுத்தோன்னு அர்த்தம். சத்தான ஒரு ஜாதி, அந்த ஜாதியோட சம்பந்தம் இருக்குன்னா சத்துன்னு தெரியும். அப்போ ஒரு வஸ்து உண்டானதுக்கு அப்புறம் தானே சத்துன்னு தெரியும். அப்போ சத்துன்னு தெரியும்னா என்ன அர்த்தம்? சத்தையோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு. இது வச்சுட்டு இவா லட்சணம் பண்ணுவாங்க. சத்தா சம்பந்தா உற்பத்தி, உற்பத்திர் நாமகா, உற்பத்திர் நாம சத்தா சம்பந்தா, அப்படி லட்சணம் பண்ணுவாங்க. அந்த லட்சணத்தை தூஷிக்கிறார். ஸ்வசத்தையா ஸ்வைஹி சமவாயி காரணைரபி இஹயா ஸ்யாத். அது இன்னொரு லட்சணம், தன்னுடைய சமவாயி காரணத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுதான் உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸ்வசத்தையா ஸ்வை சமவாயி காரணைரபீஹயா ஸ்யாத் சமவாயிதா அஸ்யா. அஸ்தியான்னு சொன்னா காரியஸ்யா. ஸ்வசத்தையாவா ஸ்வசமவாயி காரணைர்வா யா சமவாயிதா, இதுதானே உற்பத்தின்னு சொல்றது. அசதா உற்பத்தி, அப்படி தார்க்கிகால் சொல்லுவார். அதுவும் துர்கடம் தான் சொல்ற. அதுவும் துர்கடம் தான். ஏன் துர்கடம் அது காமிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. அசஜ்ஜனிஸ் உபவர்ணியமானம் சுதுர்கடம் அசதோ யுஜைபி ததேவ சத்பிः சஹ சர்வவஸ்து சங்கர்ஷதே தத்வசதேவ சத்பிஹி. அவ்வளவுதான். சத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தம் இருக்க முடியாதுப்பா சொல்ற. சத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தமே இருக்க முடியாது, சொல்லவும் முடியாது, ஏற்படுத்தவும் முடியாது, இருக்கவும் முடியாது, ஒண்ணுமே முடியாது. சதேவ சத்பிः சஹ சர்வவஸ்து சங்கர்ஷதே. ஒரு சத்துக்கும் சத்துக்கும் சம்பந்தம் வரல, அசத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தம் வரக்கூடாது, அசத்துக்கும் சத்துக்கும் சம்பந்தம் வர முடியாது. சம்பந்தம் சொன்னா சத்துக்கும் சத்துக்கும் தான், ரெண்டும் சத்தா இருக்கணும், அப்பதான் சம்பந்தம் வரும். அதனால அசஜ்ஜனிகி, அசத்துக்கு அசத்தான ஒரு கடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அசத்தா இருக்கக்கூடிய அசத்தான ஒரு கடத்துக்கு ஒரு சமவாயி காரணத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுன்னு சொல்றதே தப்பு. அசஜ்ஜனி சேத் உபவர்ணியமானம் சுதுர்கடம் அசதோ யுஜைபி யுஜைபி யுஜா பிளஸ் ஏபி பரிச்சேதம். யுஜா பிளஸ் ஏபி யுஜைபி. யுஜான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கனெக்ஷன் அர்த்தம், சம்பந்தம். ஏபி இவைகளோட சத்ரூபமா இருக்கக்கூடிய வஸ்துக்களோட சக சம்பந்தம் சுதுர்கடம் யுஜா ந பவதி, அப்படி அர்த்தம். சதீஹி சத்தாஸ்ய படஸ்ய திருஷ்டா ததைவ சந்தः படதந்தவோபி ததா ச தைச்சாஸ்ய கதம் படஸ்ய சம்பந்திதா ஸ்யாதசதோ வதைதத். சதீஹி சத்தாஸ்ய, இப்போ சத்தா சம்பந்தம் தான் உற்பத்தின்னு சொல்றது இல்லையா? இந்த சத்தான்றது சதி, படஸ்ய சத்தா சதி பவதி, அசதி இல்ல. சதீஹி சத்தாஸ்ய படஸ்ய திருஷ்டா, படம்னா ஒரு காரியம், வஸ்திரம். அந்த வஸ்திரத்தினுடைய படத்தினுடைய சத்தா என்றது ஒரு சத்பதார்த்தம், இருக்கிற பொருள் அர்த்தம். படவும் அப்படிதான். ததைவ சந்த பட தந்தவோபி,
படவும் தந்தவும் எல்லாமே சத்வஸ்துக்கள். படதந்தவோபி சந்தः एव तथा च तैश्चास्य कथं पटस्य संबंधिता स्यात् असतो वद एतत्. அதனால அசத்தோட சம்பந்தம் இருக்குன்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? எல்லாமே சத்தாச்சே, இருக்கிறது எல்லாமே சத்தாச்சே. அதனால அசத்தோட சம்பந்தம் இருக்குன்னு உன்னால எப்படியாவது சொல்ல முடியாது. तथा च तैश्चास्य कथं पटस्य संबंधिता स्यात् असतो वद एतत् त्वं वद एतत् त्वं वद. தைஹி தைஹி கதம் சம்பந்தா ஸ்யாத். தைஹி சொன்னால் ஸ்வசத்தையாவா ஸ்வசமவாயி காரணை சகவா, தன்னுடைய சத்தையோட சம்பந்தம் ஏற்படுறது அதுதான் உற்பத்தின்னு சொல்லலாம். இல்லைன்னா தன்னுடைய சமவாயி காரணத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுதான் உற்பத்தின்னு சொல்லலாம். இது ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம்னா நீ சொல்றது உண்டு, ஆனா அது சரி இல்லைன்னு காமிக்கிறார். ஸ்வகாரணை தந்துபிரேவம் அஸ்ய ஸ்வசத்தையா அன்வய ஏவ ஜன்ம ஏவம் சதி ஜென்ம தஸ்ய ந சக்கியதே வர்ணயிதும் பட்டஸ்ய. அதான் திருப்பி சொல்ற, உன்னுடைய மதத்துல என்ன ஒத்துன்னு இருக்கு? ஸ்வகாரணை தந்துபிரேவம் அஸ்ய ஸ்வசத்தையா ச அன்வயா ஏவ ஜென்ம. ஸ்வகாரணை தன்னுடைய காரணமாக தந்துக்கள் சமவாயு காரணங்கள் தந்துபி ஏவம் அந்த மாதிரி அஸ்ய ஸ்வசத்தையா அனக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தையோடும் சம்பந்தம் ஏற்படுறதுதான் ஜென்மா உற்பத்தி. இதானே உன்னுடைய மதம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வகாரணை தந்துபிரேவம் அஸ்ய ஸ்வசத்தையா ச அன்வயா ஏவ ஜென்மா தவ இஷ்டம். இதுதான் உன்னுடைய சம்பிரதாயத்துல சித்தமா இருக்கு. ஏவம் சதி இப்படி நீ சொல்றதா இருந்தால் ஜென்ம தஸ்ய ந சக்கியதே வர்ணயிதும் பட்டஸ்ய தஸ்ய பட்டஸ்ய ஜென்ம உற்பத்தி கதமபி வர்ணயிதும் ந சக்கியதே நிரூபயிதும் ந சக்கியதே என்று. ததன்வயாத் பிராகசதः கதம் ஸ்யாத் ததன்வயோ ந ஹ்யசதன்வயாய சதா சமர்த்தம் நஹி வா வந்தியா தத் புத்திர சமன்வேதி கதாச்சித் அத்ர ததன்வயாத் பிராகசதः கதம் ஸ்யாத் ததன்வயோ ந ஹ்யசதன்வயாய. தேன அன்வயாத் பிராக் அதோட சம்பந்தப்படுறதுக்கு முன்னாடி தேன சத்தாதினா அன்வயாது சத்தாதினா அன்வயம் சத்தா சம்பந்தம் அதுதானே ஜென்மா. அதுக்கு முன்னாடி அசத்தான காரியத்துக்கு அந்த அசத்துவாவஸ்தையில அசத்தாக இருக்கும் பொழுது எப்படி அந்த சம்பந்தம் ஏற்படும் கேக்குறார். தது அன்வயா பிராக் அசதா. இப்போ தது அன்வயம் சொன்னா சத்தையோட அன்வயம் இல்லைன்னா சமவாயு காரணத்தோட அன்வயம் அப்படின்னா ஜென்மான்னு அர்த்தம், உற்பத்தின்னு அர்த்தம். அப்ப தது அன்வயா பிராக் சொன்னா உற்பத்திக்கு முன்னாடின்னு அர்த்தம். அது அன்வயா பிராக் காரியத்தினுடைய உற்பத்தி வரதுக்கு முன்னாடி அந்த காரியத்தினுடைய சொரூபம் என்ன? சத்ரூபமா அசத்ரூபமா? அசத்ரூபம் தான் நீ சொல்லணும். அப்படி சொன்னால் அசதா கதம் சியா ததன்வய அசத்துக்கு எப்படி அந்த அன்வயம் வர முடியும்? அசதன்வயாய சதா சமர்த்தம் அசத்தோட அன்வயிக்கிறதுக்கு சத்பதார்த்தத்துக்கு சாமர்த்தியம் இல்லையே. அசதன்வயாய நஹி அசதன்வயாய சதா சமர்த்தம் ததா அசதன்வயாய சமர்த்தம் நபவதி ததா அன்வயாய அசத் சமர்த்தம் நபவதி அன்வயம். ததா சக சகார்த்தே திருதியா சத்பதார்த்தத்தோட சேர்ந்து அன்வயாய அன்வயிக்கிறதுக்கு அசத் அசத்ரூபமான பதார்த்தம் ந சமர்த்தம் சமர்த்தமாக இல்லை. அதுக்கு உதாரணம் நஹி வந்தியாத புத்திர சமன்வேதி வந்தியோட புத்திரன் அன்வயிக்கிறது இல்லை. கதாச்சித் அத்திர கதாச்சிதபி ந அன்வேதி ந ச கிஞ்சித் அன்யதசதோ வதிதும் படவஸ்துனோத்ர சகனீயமதः ஜனிசப்தவாச்யம் அனவத்யதயா ததயுக்தமேவ ஏவம் அசதுத்பவனம் ந ச கிஞ்சித் அன்யதசதோ வதிதும் படவஸ்துனோத்ர சகனீயம் அசதः படவஸ்துனः ஜனிசப்தவாச்யம் இதः உக்தாத் அன்யத் கிஞ்சித் பிரகாராந்தரம் அத்திர வைசேஷிகமதே அனவத்யதயா வதிதும் ந ச சகனீயம் சக்கியம் ந ச சக்கியம் அர்த்தம். இப்போ உற்பத்தின்னு சொன்னால் அவ ரெண்டு விதமா டெபினிஷன் கொடுக்குறா. ஏற்கனவே சொன்ன ரெண்டு டெபினிஷன். ஒண்ணு என்ன? சத்தா சம்பந்தா உற்பத்தி. இன்னொன்னு என்ன? சமவாயி காரணேன சம்பந்தா உற்பத்தி. இதை தவிர்த்து வேற ஏதாவது டெபினிஷன் இருக்கலாம். எது சொன்னாலும் எந்த டெபினிஷன் சொன்னாலும் இந்த சத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தம் சொல்ல முடியாது. அப்ப அது வச்சுட்டு தானே உங்களுடைய எந்த டெபினிஷனா இருந்தாலும் அது உபயோகம் இல்லை, உபயோகப்படாதுன்னு இருக்கும். நச்ச கிஞ்சித் அந்யதசதோ வதிதும் படவஸ்துனோத்ர சகனீயமதः நச்ச கிஞ்சித் அந்யத். இதை தவிர்த்து வேற எந்த டெபினிஷனும் கிடையாது. அசத்தான படத்துக்கு சொல்லக்கூடிய சம்பந்தம்
ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெபினிஷன். அந்த சம்பந்தம் ஏற்படும்படியாக ஏதாவது டெபினிஷன் கிரியேட் பண்ண முடியுமா கேட்டா முடியாது. ஜெனி சப்த வாக்கியம். ஜெனி சப்தத்துக்கு ஜெனி சொன்னா உற்பத்தி, உற்பத்தின்னு சொன்னா என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு லட்சணம் சொல்லணும் இல்லையா? அந்த லட்சணம் எப்படி சொல்லணும்? நீ சொல்லும்போதுதான் அந்த லட்சணம் எப்படி இருக்கணும் கேட்டா சத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தம் கிடைக்கும்படியா லட்சணம் சொல்லணும். அது உன்னால முடியுமா? உன்னால இல்ல, யாராலையும் முடியாது. அயுத்தமேவம் அசதுத்பவனம். அசத்துக்கு உற்பத்தி ஏற்படுறதுன்னு சொல்றதே அயுத்தம் காமிக்க. வர்ணிதாத் அபரமற்ற பவான் அனுமன்யதே ஜனிவச்சோர்த்தமிதா எதி வர்ணியதே கிமபி தத்த பவேத் ஸ்வமத பிரகாணம் அலிதீகரணம். இதை தவிர்த்து நீ லட்சணங்கள் ஒன்றும் சொல்றதில்லை. சொல்றதா இருந்தாலும் என்ன வரும்? மதம் கெட்டு போயிடும். தன்னுடைய மதத்துக்கு மேல்தான் அட்டாக் பண்ண வேண்டியதா போயிடும். மத பிரகாண மலினீகரணம், தன்னுடைய மதத்தை விடுறது என்ற ஒரு தப்பு தான் உனக்கு வரும். எதி வர்ணியதே கிமபி, ஏதாவது லட்சணம் சொல்றதா இருந்தாலும் அப்படிதான் வரும். சமவாயி காரண கணேன ததா சஹ சத்தயாச படவத்ஸிஹ யத் சமவைதி தத் கணபுக் இச்சதி தத் ஜனிசப்த வாக்கியம் இது நான்யதிதா. திருப்பி அதுதான் சொல்றார். சமவாயி காரண கணேன, சமவாயி காரணம் ஒண்ணு மட்டுமா சமவாயி காரணம் இருக்க முடியாது. சமவாயி காரணம் ஒண்ணு போராது, மினிமம் ரெண்டாவது இருக்கணும். அதனால்தான் கபால துவயம்னு சொல்லுவாங்க. ஒரே கபாலத்திலிருந்து கடம் வரப்போறதில்லை. ஒரு சமவாயி காரணம் சொன்னா அது மினிமம் ரெண்டு வேணும், ரெண்டாவது வேணும். அப்படிதான் அவருடைய சித்தாந்தம். சமவாயி காரண கணம்னு போடுறார். சமவாயி காரண கணேன ததா சக சத்தையா, சத்தையாத சக, சத்தையோடும் கூட படவஸ்திஹ யத் சமவைதி, படம்னு சொல்லக்கூடிய அந்த காரிய பதார்த்தம் சமவாய சம்பந்தத்தினால சம்பந்தப்படுறது. சமவைதி தத் கணபுக் இச்சதி, இதுதான் கணபுக்குன்னு கணாதனுடைய மதம் இதுதான். தத் ஜனிசப்த வாக்கியம் இது, அதுதான் ஜனனம். ஜெனி சொன்னா அதுதான் அவா விட்டுட்டு இருக்கா. இது நான் அந்யதிதா, இதை தவிர்த்து வேற லட்சணம் அவளுக்கிட்ட இல்ல. ததத்திர சம்பவதி யுக்தி வசாது உபவர்ணிதம். அப்ப இந்த லட்சணம், இந்த ரெண்டு லட்சணம் தான் அவளுக்கிட்ட இருக்கு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது யுக்திக்கு சரியா இருக்காது. ததத்திர சம்பவதி யுக்தி வசாது உபவர்ணிதம் தது அதிவிஸ்தரத அச்சகிம் கிஞ்சித் அன்யத் உசிதம் நகதோ வதிதும் ஸ்வபக்ஷம் அபரித்யஜதா. தன்னுடைய பட்சத்தை விடாமல் வேற எந்த லட்சணமும் உன்னால சொல்ல முடியாது. வேற ஏதாவது லட்சணம் சொல்லி சரிப்படுத்துறதா இருந்தால் சமதத்தை விட்டுதான் வெளியில் வரணும். அப்படின்னா அசத்காரியவாதத்தை விட்டுதான் வேற லட்சணம் சொல்ல முடியும். அசத்காரியவாதத்தை புடிச்சுள்ள எந்த லட்சணம் சொன்னாலும் இந்த தப்பு இருந்துட்டுதான் இருக்கும், உன்னால கரெக்ட் பண்ண முடியாது காமிக்கிறார். ததத்திர சம்பவதி யுக்தி வசாது உபவர்ணிதம் தது அதிவிஸ்தரதா ந கிஞ்சித் அன்யத் உசிதம் பவதோ வதிதும் ஸ்வபக்ஷம் அபரித்யஜதா. ஸ்வபக்ஷம் தன்னுடைய பட்சத்தை விடாமல் அபரித்யஜதா வேற ஒன்னும் உன்னால சொல்ல முடியாது. இதெல்லாம் அவளை கிரிட்டிசைஸ் பண்றது. நிரூபணாயாம் ந யதோஸ்தி கஷ்டித் உற்பத்தி சப்தார்த்தைஹ த்வதீயே பக்ஷே ததோ துர்ഘടனா பிரசித்திரத அசஜ்ஜனேஹ உக்தமயேன தாவத். நிரூபணாயாம் ந யதோஸ்தி கஷ்டித் உற்பத்தி சப்தார்த்தைஹ த்வதீயே பக்ஷே, த்வதீயே பக்ஷே உன்னுடைய பட்சத்துல உற்பத்தி சப்தார்த்தா ந கஷ்டித் அஸ்தி. உற்பத்தி சொன்னா என்னன்னு கேட்டால் சரியான லட்சணம் கிடையாது. நிரூபணாயாம், நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சாச்சுனால் உனக்குதான் கவலை வரும். நிரூபணாயாம் ந யதோஸ்தி கஷ்டித் உற்பத்தி சப்தார்த்தைஹ த்வதீயே பக்ஷே ததோ துர்ঘடனா பிரசித்தி. அதனால இது துர்ഘടமா போயிருக்கு, சேர்ந்திருக்கு. அசஜ்ஜனே, அசத்துக்கு ஜென்மம் உண்டு, அசத்துக்கு உற்பத்தி இருக்குன்னு சொல்ற பட்சத்துல எல்லாமே குழப்பமா இருக்கு. சத்காரியவாத கண்டனத்தை சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் சத்காரியவாதத்துக்கு வருவார். இதோட இன்னைக்கு முடிக்கும்.